ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், ஆலயத்துல எவ்வளவு கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அதை நாம் காட்டாதபடி இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நம்ம எல்லாரும் யாரை நோக்கி பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். ஏசப்பாவை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? ஏசப்பாவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க முகம் எப்படி இருக்கும்? சுருங்கி இருக்குமா? ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்ல? அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். யாருக்காவது புத்திமதி சொன்னா பிடிக்குமா? அது இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு சொல்லி பாருங்க, என்ன சொல்லுவாங்க? அம்மா அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, அப்பா அவங்களுக்கு ஒன்னும். நாம ஏசப்பா பார்த்துட்டு தான் சொல்றோம், ஏசப்பா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், நாங்க எங்க இஷ்டப்படி நாங்க வாழணும். ஆனா சாலமோன் ராஜா ஒரு பெரிய ஞானி, பெரிய கோடீஸ்வரன், நல்ல ஒரு ராஜா. இப்படி எல்லாம் யாரை சொல்ல வேண்டும் என்றால் சாலமோன் ராஜாவை சொல்லப்படுகிறது. சாலமோனுடைய நீதிமொழிகள் நிறைய புத்திமதிகளை அடிக்கடிக்கு அப்படியே லைனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நீதிமொழிகள். திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை எழுதுவதற்கு உகந்த, அதற்கு காரணமாக இருந்தது நீதிமொழிகள் என்று சொல்லி கூட சொல்வது பழக்கம். ஏன்னா நீதிமொழிகள் கிட்டத்தட்ட அதை பார்த்துதான் திருக்குறள் அந்த 2 அடியிலே எல்லாம் எழுதினார்கள். ஆனா புத்திமதியை நான் விரும்புறதில்லை. புத்திமதியை சீக்கிரமா மறந்து விடுகிறோம். போன வாரம் என்ன செய்தி கொடுத்தோம் அப்படின்னு யார்கிட்ட கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் தான் செய்தி கொடுத்தேன். கொஞ்சம் கஷ்டம். என்ன பாஸ்டர் போன வாரத்துக்கு போயிட்டீங்க, காலையில என்ன சாப்பிட்டோன்னே தெரியாம இருக்கிறோம். நாங்க யோசிச்சு சொல்லுவாங்க, காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டோம், பக்கத்துல இருந்தா என்னமா சாப்பாடு. அப்போ நம்ம போன வார கதைக்கு நம்ம எப்படி போக முடியல? ஆனா புத்திமதிகளை நாம் கேட்கிறோம், ஆனா அதன்படி நடப்பது கிடையாது. ஒரு சின்ன கதை நான் இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வேட்டையாடும்படியாக செல்லுகிறான். அவன் பறவைகளை பிடிக்கக்கூடியவன். என்ன பண்ணுறான்? வலையை விரித்து விட்டான். ஒரு சில பறவைகள் இந்த வலையிலே மாட்டும். அதை எடுத்து கொண்டு போய் விற்கவோ வெட்டவோ சமைக்கவோ ஏதோ ஒன்று அவன் செய்வான். ஒரு நாள் அவன் அப்படியாக வலையில் இருக்கும் போது ஒரு விசேஷித்தமான, ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய பறவை அதிலே மாட்டியது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பறவை நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளவு பெருசா அழகா இப்படி ஒரு பறவை நான் பார்த்தது இல்லையே என்று சொல்லி அந்த பறவையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டான். வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இது நல்ல பெரிய பறவையா இருந்து பேசாம இது என்ன பண்ணிடுங்க, வெட்டி சமைச்சிருவோம், நம்ம இருக்கிற எல்லாருக்கும் அது தாராளமா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி அந்த பறவையை வெட்ட போனோம். வெட்டும் போது அந்த பறவை பேசியது. பறவை எப்படி பேசியெல்லாம் கதை, கதையில எல்லாம் பேசும். பறவையும் பேசும், எறும்பு பேசும், கிளி பேசும், எல்லாம் பேசும். இந்த பறவை பேசுறது, வேடனே என்னை வெட்டாத, நான் உனக்கு 3 புத்திமதியை சொல்றேன். இந்த 3 புத்திமதியை நான் சொல்லும் போது அது உனக்கு பிடித்திருந்தா என்ன நீ வெட்டுற, இல்ல இந்த புத்திமதி உனக்கு பிடிக்கலன்னா என்ன நீ வெட்டி விடு. சரி நீ சொல்லு அப்படின்னு. சரி, முதல் புத்திமதி, யார் எதை சொன்னாலும் நம்பாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பறவை சொன்ன புத்திமதி. ஏற்கனவே வேடனுக்கு சொல்லுது, யார் எதை சொன்னாலும் நம்பாது. இரண்டாவது புத்திமதி, செய்த நன்மைகளுக்காக நீ வருத்தப்பட. இது இரண்டாவது புத்திமதி. மூன்றாவது, அடைய முடியாததை முயற்சி செய்யாதே, அதாவது கிடைக்காததை நீ முயற்சி செய்யாதே. இந்த 3 புத்திமதியை சொன்ன உடனே வேட அப்படி யோசிக்கலாம், இவ்வளவு புத்திமதிகளை நம்ம கேட்கிறோம், ஆனா இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா 3மே இல்ல, இந்த 3ஐயும் நீ செஞ்சிட்டேன்னா நீ இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்ப, என்னை வெட்டுவதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பறவை விட்டுட்டான் சந்தோஷத்துல. நல்ல 3 புத்திமதி கிடைச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவை போகல, அப்படியே தனியா போய் நின்றுகிட்டு இவனை பார்த்து சிரிக்குது பறவை. இவனுக்கு என்னடா இது நம்மளை பார்த்து சிரிக்குதுன்னா, அட பாவி, நீ மட்டும் என்னை வெட்டிட்டனா என் வயிற்றுக்குள்ள தங்க முட்டை இருக்கு, அந்த தங்க முட்டை உனக்கு கிடைச்சிருக்கும். நீ என்ன வீணா விட்டதுனால நீ தங்க முட்டையை இழந்துட்ட, என்ன கரியாக்கத்தையும் நீ இழந்துட்ட அப்படின்னு இவனுக்கு கோபம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணா, அத பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணான், முயற்சி செய்தான். பறவையை பிடிக்க முடியுமா? அது என்ன பண்ணிச்சு, மரத்து மேல சும்மா உடல எப்படியாவது பிடிச்சு அந்த தங்க முட்டையை எடுத்துடணும்னு பார்த்தான். நல்ல சின்ன கடையில போய் கடைசி கடையில போய் உட்கார்ந்துச்சு பறவை. இவன் ஏறனா கடைசியில் அந்த கிளையை பிடிக்கிறான், தாங்குவான்
மேல இருந்து வேடன் என்ன பண்றான், கீழே விழுந்து அவருடைய கால் உடைந்து விடுகிறது. ஓன்னு அழுகுறான். மறுபடியும் எனக்கு இறங்கி வந்துச்சு. நான் இப்பதான் 3 புத்திமதி சொன்னேன். அந்த 3 புத்திமதிய நீ கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண மறந்து போயிட்ட. நான் என்ன சொன்னேன், யார் எதை சொன்னாலும் நம்பாத. ஒரு பறவையோட வயிற்றுல தங்க முட்டை இருக்குமா இல்ல, இதை நீ முதல்ல என்ன பண்ணிட்ட, நம்பிட்ட. அந்த முதல் புத்திமதியே நீ கேட்கல. ரெண்டாவது, செய்த நன்மைக்கு வருந்தாத. ஒரு பறவையை உயிரோடு விட்டுட்ட, நல்ல ஒரு நன்மையான காரியம். ஆனா ஏன் விட்டேன்னு சொல்லி நீ வருத்தப்படுற. ரெண்டாவது புத்திமதியை நீ மறந்துட்ட. மூணாவது, அடைய முடியாதத முயற்சிக்காத. ஒரு பறவைய ஒரு மனிதனால பிடிக்க முடியாது. கையில வலையை வீசி வேணா பிடிக்கலாம், நீ என்ன ஓடி பிடிக்க முடியுமா? இப்ப என்ன ஆச்சு, கால் உடைந்து கிடக்கிறது. நான் சொன்ன 3 புத்திமதியை ஒரு 5 நிமிஷமே உன்னால கடைபிடிக்காம நீ மறந்து போறிய, நீ எப்படி இந்த உலகத்துல வாழ போற சொல்லி இவனை பார்த்து சிரிச்சுட்டு அந்த பறவை போயிடுச்சான். இவன் கால உடைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவான். யோசிச்சு பாருங்க, புத்திமதிகளை நிறைய கேட்கிறோம். எவ்வளவு வசனம், யூடியூப்ல வசனம், சர்ச்சில் வசனம், ஏதாவது ஜபத்துல வசனம், சிஸ்டர்ஸ் மீட்டிங்ல வசனம், படிச்சா வசனம், நிறைய நிறைய கேட்டுட்டே என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படிகிறோமா? சாலமோன் நீதிமொழிகள்ல நிறைய காரியங்கள், நீங்க நீதிமொழிகள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணி அதுல நிறைய விஷயங்களை நீங்க யோசிக்கணும். இன்னும் அருமையான ஒரு வசனங்கள். அதுதான் இன்னைக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சாலமோனின் 3 புத்திமதிகள். நிறைய புத்திமதிகள் இருக்குது. நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சீங்கன்னா முடிகிற வரைக்கும் புத்திமதிகள் தான். அதுல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுல 12ஆம் வசனம் வரை 2 வசனங்களில் இருக்கிற 3 புத்திமதிகளை நான் சொல்ல போகிறேன். முதலாவது, ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தை படிங்க, என் மகனே. போதும், என் மகனே. ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்கிறாரா? என் மகனே, என் மகனே என்று கூப்பிடும் தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. யாருக்கு கிடைக்கும்? நீங்க எல்லாரையும் உங்க பிள்ளையா கூப்பிடுவீங்களா? ரோட்ல போறீங்களா, மகனே வாடா அப்படியே சொல்லுவீங்களா? உங்க பிள்ளைங்களை தான் நீங்க மகனே சொல்லுவீங்க. இல்ல இல்ல, நீங்க நேசிக்கிற பிள்ளைகளை வா மகனே, வா மகனே. இயேசு நம்ம அப்படிதான் கூப்பிடுறாரு, என் மகனே சொல்லிட்டு தொடர்ந்து அப்படி வாசிங்க. என் போதகத்தை போதும், என் போதகத்தை. முதல் புத்திமதி என்ன தெரியுமா? வார்த்தையை மறவாத. தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறக்க. ஏன் தேவனுடைய வார்த்தையை நாம் மறக்க கூடாது? 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகள் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் நீங்க தேவனுடைய வார்த்தையை மறவாமல் இருந்தீர்களானால் உங்களுடைய ஆயுசுகள் பெருகும். நீங்க தீர்க்காயுசோடு இருக்கு. நான் சொல்லுங்க, சாலமோன் தேவனிடத்தில் பெற்ற வார்த்தையை இங்க சொல்லுகிறார். அதற்கு தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணக்கூடாது, எங்க மறக்காம இருக்க, மறந்துடுங்க. மறவாதே என்று சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பதுதான் ஆண்டுடைய பிள்ளைகள். எவன் பெற்றோருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் ரொம்ப நேசிப்பார்கள். இந்த பையன் பேச்ச மற்றவர்களுக்கு சொல்லும் போது 2 பெத்தங்க ஒண்ணு என் பேச்ச ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு வந்துருக்கு பாருங்க, யார் பேச்சையும் கேட்கணும். இல்ல ஒரு வருத்தம், அந்த வருத்தம் தேவனுக்கு வரக்கூடாது. என் மகனே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறவாமல் அதற்கு கேட்போம். இந்த கதையில சொல்றதான் புத்திமதியில கேட்போம், நினைப்போம், ஆனா சீக்கிரம் மறந்துடும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள். நடக்கணுன்ற அப்படி நடந்தாதான் ஆயுசு. அவ சீக்கிரம் போனவங்கலாம் நடக்காதவங்களா? அப்படி கிடையாது. ஆயுசு, ஆசீர்வாதங்கள், தீர்க்காயுசுலாம் எண்ணிக்கை அல்ல. இருக்கிற நாள் வரைக்கும் நாம் எப்படி இருப்போம்? ஆண்டவரோடு சுகமாய். அதுதான் 30 வயசுல இருந்தாலும் சரி, 100 வயசு, தீர்க்காயுசுலாம் 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் கிடையாது. நீங்க வேதத்துல தேவனுடைய வார்த்தையை மறவாத ஒரு மனிதன் என்று சொன்னா ஆதியிலே பார்க்கும்போது நோவாவை நாம் சொல்ல முடியும். ஆதியிலே நோவா 4ஆம் அதிகாரம்
அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:8-9 கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தா? நீதிமானும். நோவா தேவனுடைய வார்த்தையோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். அதே அதிகாரத்தில் முடிக்கும் போது 22 வசனத்துல நோவா அப்படியே செய்தான். நீங்க செய்யணுமா? வார்த்தையின்படி நாம் செய்யணுமோ? தேவனுடைய வார்த்தையை மறவாதே என்று சொல்லி சாலமோன் ராஜா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். அவன் அப்படியே செய்தான். எப்படி செஞ்சான்? ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை எந்த ஒரு கேள்வி கேட்காம செஞ்சான். அந்த காலத்துல மழை கிடையாது, நல்லா கவனிக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ண. என்ன ஆண்டவர்? அவன் பேழைன்னா அது வரைக்கும் என்னன்னே தெரியாது இல்ல. ஆண்டவர் சொல்ற இப்படி இந்த அளவு, இந்த நீளம், இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கணும், இவ்வளவு பெருசு, பெரிய கப்பல். முதலாக ஒரு இன்ஜினியர்னா யாரு? நோவா. அழகான ஒரு பேழையை உருவாக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு பிறகு அவர் சொல்லிட்டாரு, 40 நாட்கள் என்ன வரும்? மழை. ஒரு நாள் அடிச்ச மழைக்கு சென்னை என்ன ஆச்சு? முடிச்சுது. நாம ஏதோ அங்க கூட்டி ஏதோ பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் மழைக்கு நம்முடைய சென்னை தாக்கலைய ஒரு 5 நாள் தொடர்ந்து பெஞ்சதுன்னா என்ன? 5 நாள் தொடர்ந்து விடாம பெஞ்சா அவ்வளவுதான், மூடிட வேண்டியதான். ஆனா 40 நாட்கள் மழை வரும் என்று நோவாவுக்கு கட்டளை வந்தபோது அவன் போய் எல்லா மக்களுக்கிட்டே சொன்னான். 40 நாட்கள் எல்லாம் சிரிச்சாங்க. நோவாவுக்கு கூட வேலை கிடையாது. ஒரு பக்கம் வேலை செய்யலாம், ஒரு பக்கம் சொல்லலாம். 40 நாள் மழை வரும்போது உஷாரா இருக்கு. யாரும் கேட்கல. தேவனுடைய வார்த்தையை மறவாதவர்கள். ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார், வேதம் சொல்கிறது. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் தவறி அதுக்கு பூமியிலே போய் பழகி பெறுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு அவர்களுக்கு பிறகு வந்த ஜனங்கள் எல்லாரும் சீர்கெட்டு நடந்தார். அந்த சீர்கெட்ட மனிதர்களிலே ஒருவன் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். யாரு? அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அவன் அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். சொன்னார், ஜோடி ஜோடியா உள்ள ஜோடி ஜோடியா உள்ள நீ யாரெல்லாம் உள்ள கொண்டு போறிய அதனுடைய வம்சங்கள் விளையும். எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா ஏற்றி கதவை மூடிட்டான். முடிஞ்சிச்சு. 40 நாள் மழை. இப்படிதான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஸ்கூல்ல சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பையன் எழுந்து சொன்னா, இந்த கொசு மட்டும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நோவா தான். என்னடா திடீர்னு நோவா போய் இருக்கிற அப்படின்னு ஆசிரியர் கேட்கிற. இல்ல, தேவன் சொல்லும் போது இந்த கொசுவை மட்டும் அவன் பேழைக்குள்ள கொண்டு வராம இருந்தா அந்த கொசு என்ன பண்ணிருப்போம்? செத்து போயிருப்போம். இந்த நோவா என்ன பண்ணாரு? ஒரு செட்டு ஜோடிய உள்ள விட்டுட்டாரு. அதனால கொசு தொல்லை நமக்கு அதிகமாயிடுச்சு. விளையாட்டா யோசிச்சு பாருங்கல்ல. தேவனுடைய வார்த்தையை நான் மறக்கப்படாது. 40 நாள் மழை எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. எல்லாம் மறந்து போனாங்க. யார் பிழைத்தாங்க? நோவாவும் அவருடைய குடும்பம். இது நடக்கும் போது நோவாவுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 600 வயசு. எப்படிதான் 600 வயசு? இன்னைக்கு 100 தொட முடியல இல்ல. அதிகபட்சம் 80 இருக்கு. அந்த காலத்து ஆட்கள் கொஞ்சம் 90 தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஜோசப்புடைய பாட்டி என்ன வயசு தான்? 105 வயசு. இப்பதான் இறந்தாங்க. 105 வயசு. கிரேட். நம்மளாம் 50 60 தெரியல. ஆயுசு நாட்கள் குறைந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70. பலத்து மிகுதியா 80. அதற்கு மேல் எல்லாம் சஞ்சலமும் வருத்தம் சொல்லிட்டார் ஆண்டவர். நீ அது ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வயசாகாத வருத்தங்கள் தான். ஆனா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த வருத்தத்தின் மத்தியிலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதுதான் பெரிய சந்தோஷம். இப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் மறக்கவே கூடாது. இங்கே நோவா அப்படி இருந்ததினாலே அவன் குடும்பங்கள் பிழைக்கிறது. ஆயுசு நாட்கள் வந்தது. அதுக்கு பிறகு 950 வருஷம் வாழ்ந்தான். 600 வயசுல உலகம் அழிக்குது தண்ணீராலே.
அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறான்? 350 வருஷம். 600 வயசுல நடந்தது. அவனுடைய ஆயுசு நாட்கள் 950. அவன் 350 வருஷம் அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்திருக்கிறான். பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை பெற்று அதற்கு பிறகு வம்சங்கள். அதற்கு பிறகுதான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு வம்சாவளிகள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஏனென்றால் அது நிமித்தமாக நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆயுசு பெறுவோம். சரி, 2வது 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தின் முற்பகுதியை மாத்திரம் வாசிங்க. அற்பமாக எண்ணாத, வருத்தப்படாத. 2வது காரியம், ஒரு புத்திமதி, முதல் புத்திமதி, வார்த்தையை மறவாதே. 2வது, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீ என்ன பண்ணாத, வருத்தப்படாதே. ஏனென்றால் அப்படியே நீங்க 12வது வசனத்தை வாசிங்க. ஏன் அந்த சூழ்நிலை வருகிறது என்றால் வாசிங்க. தேவன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் உங்களுக்கு பிரச்சனை வருது, உபத்திரவங்கள் வருது, சிட்சை வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். எப்படி அதிசயமா இருக்குது வார்த்தையில படிக்கும் போது. எப்படி அன்பு கூறும் போது எனக்கு எப்படி பிரச்சனை வரும்? ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் அன்பு கூறுகிறதுனாலே அவர் தமது சிட்சையை அனுமதிக்கிறார். நீங்க புரிஞ்சுக்கணும், சிட்சை என்பது கடந்து போவது, அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறார். வரும் வரும் போகும், அப்படியே இருக்காது. ஆனா ஏன் அந்த சிட்சை வருகிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்றால் நீங்க வருத்தப்படாததுனாலே கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். முதலாவது ஆயுசு பெருகும், நீங்க வார்த்தையை மறவாமல் இருந்தால். 2வது, வருத்தப்படாமல், சிட்சைகள் வரும்போது நீங்கள் வருத்தப்படாமல் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். சில நேரத்தில் தவறு செய்யும் போது ஆண்டவர் சிட்சிக்கிறார். தப்பு செஞ்சா ஒரு அடி அடிக்கிறார். செய்யறதா இல்லையா? செய்வார். சில காரியங்கள். சில நேரத்தில் நாம் உணர்வதற்காக சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் நம்மை சோதிப்பதற்காக, சோதிப்பதன் மூலமாக நம்மை பொன்னாக விளக்கும்படியாக செய்வதற்காக சிட்சையை அனுப்புகிறார். இதெல்லாம் ஆண்டுடைய கரத்தினாலே நமக்கு வருகிற காரியங்கள். ஆனா இதை நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்வுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் உபத்திரவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். தாவீது தப்பு செய்யும் போது ஆண்டவர் அவனை கண்டித்து ஒரு சிட்சையை அனுப்புகிறார். அவன் பெரிய தவறு செய்தான். உரியாவை கொன்றான். பத்சேபாவை அவன் அபகரித்தான். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்தான். கர்த்தர் அவனுடைய பிள்ளையை அடித்தார். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்றேன். ஆனா நாத்தான் வந்து நீ இந்த தப்பை செய்யக்கூடாது என்று சொல்லி தைரியமாக ராஜாவிடத்தில் சொல்லும் போது அவன் உணர்ந்து கொண்டான். ஆண்டவரே, நான் மகா பாவம் செய்தேன். ஒரு ராஜாவா இருந்தா கூட அந்த உணர்வின் ஆவி. அதனாலதான் சங்கீதத்தில் அவர் சொல்றார், எனக்கு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ என்னை விட்டு புறக்கணியாதே. நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியை எனக்கு தாரும், நொறுங்குண்ட ஆவியை எனக்கு தாரும். இது எப்ப எடுத்தா தெரியுமா? தாவீது பாவம் செய்த போது ஆண்டவரிடத்திலே மன்றாடின ஒரு சங்கீதம். தவறும் போது ஆண்டவர் சில நேரத்தில் சிட்சையை அனுப்புகிறார். ஆனா நீங்க அதை அற்பமாக எண்ணக்கூடாது, வருத்தமும் படக்கூடாது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோபுவை சோதிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? சிட்சை அனுப்பினார். யோபு தாவீதாவது தவறினால் ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்தார். ஓகேங்க. யோபு என்ன தப்பு செஞ்சான்? தான் வாழ்ந்த காலத்துக்குள்ளே அவனை போல நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் ஒருவனும் இல்லை. இது யார் சொன்ன வார்த்தை? கர்த்தரே சாட்சி கொடுத்தார். யார் இடத்துல சொன்னார்? சாத்தான் இடத்துல சொன்ன. என்னடா யோபு மேல கண்ணு வச்சுட்டியா? அவன் யார் தெரியுமா? யார் புள்ள? ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஏன் புள்ள? அவனிடத்துல நீங்க நெருங்க முடியாது. நீங்க ஒரு பணக்காரனா வச்சிருக்கீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க, நீங்க அவன் சந்தோஷமா தான் இருப்பான். கொஞ்சம் நீங்க உங்க சிட்சையை அனுப்பி பாருங்க, உங்களுடைய உபத்திரவத்தை நீங்க அவன் கொடுங்க. ஆண்டவர் சொல்லி எதை கொடுத்தாலும் அசைக்க மாட்டான். அவன் அசைய மாட்டான். ஆண்டவர் சொல்ல நம்பிக்கையா சொல்ற. ஏன்னா யோபை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். உன்னை என்னை பத்தி ஆண்டவர் வார்த்தையை சொல்ல முடியுமா? சிட்சை வந்துச்சுன்னா நீங்க அற்பமா எண்ணுவீங்க.
ஆமா, ஆண்டவர் தூச்சிக்கு, ஆமா நான் நல்லவன், ஒரு தப்பும் செய்யாதவன், ஆண்டவர் இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்தார். யோபு நீதிமானா இருந்தவங்க இந்த வார்த்தையை சொல்லல, தாவீது தவறினவங்க இந்த வார்த்தையை சொல்லல. ஆனா நாம சொல்லுவோம், ஏன்னா நம்ம தவற உணர்ந்ததே கிடையாது. ஆனா சோதிப்பதற்காக யோபுவை ஆண்டவர் கைவிட்டார். நிரந்தரமா விட்டாரா? கொஞ்ச காலம் சொல்லிட்டார், நீ யோபுனுடைய ஜீவனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, தொடரும், இல்லைன்னா அவன் உயிரை எடுத்துருப்பான். எல்லாத்தையும் இழந்து போனான். சோதிப்பதற்காக தேவன் யோபுவை கைவிட்டார்னா உங்களை எல்லாம் விட மாட்டாரா? கைவிட்டாலும் ரொம்ப அழகான வசனம், ஆண்டவர் இமை பொழுதுல நம்ம என்ன பண்ணாரு, மறந்துட்டாரு, ஆனா ஊர்க்கமாய் நம்மை ஆமா அப்படி விட்டுட்டு என்ன பண்ணுவாரு, பிடிச்சுவாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீ தேவனுடைய வார்த்தையை மறவாது இருந்தால் சிற்றிகள் வரும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். யோபு ஏற்றுக்கொண்டான். பைத்தியக்காரி மாதிரி பேசுறியா, தன் மனைவியை பார்த்து சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி பேசுறியா, நீ சொல்லுமா, ஆமாமா உத்தமனா இருந்த ஒரு பாவம் அறியாதவன், என் உடம்பெல்லாம் வியாதி கொடுத்துறான், பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, மருமகள்லாம் செத்து போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, கழுதை போச்சு, எல்லாம் போச்சு, என் ஜீவன் மட்டும் வச்சிருக்கான். இந்த ஆண்டவருக்கு கண்ணு, இந்த ஆண்டவருக்கு மூக்கு இல்லை, இந்த ஆண்டவருக்கு காது இல்ல, இந்த ஆண்டவருக்கு நெஞ்சே இல்ல, என் கொஞ்சம் கூட எனக்கு இப்படிதான் சொல்லுவோம். யோபுடைய மனதை அப்படிதான் சொல்லும், தேவனை தூசித்து ஜீவனை விடு. பைத்தியக்காரனை பேசுகிறேன் அருமையான வார்த்தைகள். சோதிப்பதற்காக அவனுக்கு நல்லா தெரியும் யோபுக்கு, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யோபுக்கு நல்லா தெரியும், இந்த உபத்திரம் என்னை விட்டு கடந்து போகும். இந்த நிலையில தான் ஆண்டவர் சொல்றார், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். எது? வியாதியா இருக்கா? வியாதி இருக்கும்போது சொல்றாரு, அப்படியே சுரண்டிட்டு இருக்காரு, வேதனை தாங்க முடியல, பக்கத்துல வேற பொண்டாட்டி பார்த்து நச்சு 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 உயிரை வாங்கிட்டு கிடக்குது. இல்ல எவ்வளவு கஷ்டம் இந்த நிலையில. இந்த சைடு என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க, அவன் என்ன புருஷ மாதிரி யாரும் அதை சொல்றாங்க, அங்க அதுதான் நடந்தது, நான் அங்க நடந்த சம்பவம் தான் சொல்றேன். ஆமா, இல்ல நான் யோபுடைய மனைவியை தப்பா சொல்லவே மாட்டேன், அவங்க ரொம்ப யோபுக்கு கீழ்ப்படித்தவன், தேவனுக்கு பயந்தவன். ஆனா தன்னுடைய கணவர் படுகிற வேதனையை பார்த்து கண்கலங்கி சொன்ன வார்த்தை அது. ஆனா கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்க. பெண்கள் கொஞ்சம் உணர்ச்சிகள் டக்குன்னு மாத்தி சொல்லுவாங்க, ஆண்கள் கொஞ்சம் அமைக்கி வாசிச்சு கடைசியில ஒரு போடு போடுவாங்க. இது பொதுவான சுவாபம். இதுதான் இங்க அதனால குறை சொல்வதற்காக அவர் பண்ண துயரத்தை மனைவியால பார்க்க முடியல. ஆனா தேவனை தூசித்து ஜீவனோட சொல்லிருக்கலாம், என்ன சொல்லிருக்கலாம், நீ பேசாம செத்து போய் அப்படி சொல்லிருக்கலாம். தேவனை தூசித்து அந்த வார்த்தை வரக்கூடாது, கொஞ்சம் உணர்ச்சி சொல்றாங்க. அதுக்காக யோபுடைய மனைவி பொருளாதாரத்தை கேட்டவங்க அவங்க இல்லைன்னா யோபு என்னவோ ஆயிருக்கும். கூட இருந்து கவனிச்சது யாரு? யோபு தான். அந்த வியாதியில அப்படியே விட்டுட்டாங்களா? அது பருக்கள், உடம்பெல்லாம் பருக்கள், என்ன பண்ண முடியும்? அவனே எல்லாம் பண்ண முடியுமா? மருந்து போடணும், வீசணும் சொல்றாங்க, வீசணும். யார் செய்வாங்க? நினைவுதான் செய்வாங்க. ஆனா இந்த வேதனை பார்த்து நீதிமானா இருந்தானே, உத்தமனா இருந்தானே, சன்மார்க்கனா இருந்தானே, பொல்லாப்புக்கு விடங்களா இருந்தானே, என்னையும் குடும்பத்தையும் தேவனுக்குள்ளே வழி நடத்தினாரே, ஆனா அவருக்கு ஏன் இந்த வேதனை? வேதனைகள் வரும்போது நீ அர்த்தமா இருந்தாரு, நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாம் நன்மை. அல்லேலூயா. ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். சில பேருக்கு நான் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுடைய விசுவாச வார்த்தைகள் சாதாரண ஆட்கள் தான், ஆனா எந்த நிலையிலும் ஆண்டவரை அவங்க விட்டு கொடுக்கறதே கிடையாது. இல்ல பாஸ்டர், கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு நிறைய செய்வார். நான் நிறைய நேரத்துல ஒரு சில வார்த்தை, ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி இன்னும் ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோது வருத்தப்பட மாட்டார். சிச்சையை அனுப்பதற்கு பல காரணம், தவறு செய்யும் போது இருக்கலாம், உணர்வதற்காக இருக்கலாம், சோதிப்பதற்காக இருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இரண்டாவது புத்திமதி, வருத்தப்படாது. எந்த நிலைகளிலும் நீ வருத்தப்படாது. முதல் புத்திமதி, வார்த்தை மறவாதே, உன்னுடைய ஆயுசுகள் பெருகும். வருத்தப்படாதே, உன்னுடைய வாழ்வுடைய ஆசீர்வாதங்கள் வரும். மூன்றாவதாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே 11ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவர் கடித்துக் கொள்ளும் போது சோர்ந்து போகாது. மூன்றாவது, வாடி போகாதே, சோர்ந்து போகாதே. நீங்க சோர்ந்து போகையானால்
ஆவியில் நாம் குறைந்து விடுவோம். அப்ப மூன்றாவது ஆசீர்வாதம், ஆவியில் பெருக வேண்டும் என்றால், தேவனுடைய ஆவியில் நீங்கள் பெருக வேண்டும் என்றால் நீங்க வாடி போகக்கூடாது. ஆயுசு பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், ஆவியில் பெருகுவோம். மூன்றாவதாக நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் பிரச்சனை வரும்போது டல்லா ஆயிடும், நம்ம முகமே காட்டி கொடுத்துரும். நம்ம கேட்போம், என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிறீங்க, அவங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நீங்கள் வருத்தப்படவும் கூடாது, அதே நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசு ஒரு மனிதனை, தேவனுடைய பிள்ளையை சாய்க்கணும்னா அவன் அம்பு எப்பவுமே வச்சிருப்பான், வில்ல அம்பு எப்பவுமே வச்சிருப்பான். ஒரு உதாரணத்துக்கு, அவன் கேட்கிற முதல் அம்பு என்ன தெரியுமா? சோர்வு இருக்கிற அங்குதான். சோர்வு வந்துருச்சுன்னா நீங்க ஆவியில ஒண்ணுமே சரி, பைபிள் படிக்க சோர்வு வந்துச்சுன்னா பைபிள் படிக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க, சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, தேவனை தேட மாட்டீங்க. ஏன்னா சோர்ந்து போயிட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் நீ வாடி போகாதே, சோர்ந்து போகாதே, கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாது. புத்திமதி 3, நம்ம சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், லூக்கா சுவிசேஷம் அதுதான் நான் போட்டிருக்கேன். ஒரு ஏழை விதவை, வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 18 ஒரு நிமிஷமா நான் திருப்பிக்கிறேன். 1ஆம் வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னார். சோர்வு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றும். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும்? காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே இந்த தூக்கம் எனக்கு கொடுத்தீரே, இந்த நாளை கொடுத்தீரே, இந்த நாளை காண செய்தீரே, நன்றி ஆண்டவரே. எதுக்காக சொல்றோமா? அப்படியே எழுந்துச்சு கண்ண மூடிட்டே போய், எங்க என் காஃபி, பெட் காஃபி, அதுல கூட வளர்க்கறது கிடையாது, பெட் காஃபி. இல்ல இன்றைய நிலைமை அது எப்படியோ போக, ஆனா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வேத வாசித்து அந்த நாளை நீங்க கடந்து போங்க. உங்களுக்கு என்ன வராது? சோர்வு. அதை செய்யாதபடி சோர்வை அனுப்புகிறவன் யார் தெரியுமா? பிசாசு. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மூன்றாவது புத்திமதி. நீங்கள் வாடி போகாதே, உங்களுடைய ஆவியினுடைய காரியங்கள் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் வாழக்கூடாது. பூ வாடிச்சுன்னா யாராவது தலையில வைப்பீங்களா? அது எப்படி தான் வைப்பீங்க? பார்க்கறதுல அப்படிதான் சுருங்கி போச்சுன்னா நல்லா இருக்க பூக்கள் அப்படியே பல படம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சோர்வு வந்துருச்சு, காலையில் எழுந்த உங்க பாருங்க, ஏறி ஒரு விதவை ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயந்தவன் இல்ல, பயப்படாதவன், மனிதனே மதியாதவன். யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அவன். ஆனா அவன் பேர் இருக்குது இன்னைக்கு நீதிபதி அப்படித்தானே இருக்காங்க. இப்படி வாங்கி இப்படி சொல்றாங்க. உண்மையா இல்லையா? பயப்படுறீங்க? நான் நடக்கிறதுதான் சொல்றேன். எல்லா நீதிபதிகள் இல்லை, எல்லா நியாயாதிபதிகள் இல்லை. கடவுளுக்கும் பயப்படுறது கிடையாது, மனுஷாளுக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு பயப்படுறாங்க, ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. இன்னைக்கு நாட்கள் அப்படி அப்படியே அதை காட்டிலும் ஏன்னா மனுஷனுக்கும் கீழ்படியாதவன் யாரு? இந்த நியாயாதிபதி. அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தான். அப்போ அவனிடத்துல போய் ஒரு நியாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ந்து போறான். ஒரு வாட்டிய போனா, நிறைய போனா. அதனால சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு கதையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நியாயாதிபதியத்துல அவனுடைய பேரே தெரியுமா? பேர் கொடுக்கல, ஆனா அநீதி உள்ள நியாயாதிபதி. நியாயமே கிடைக்காது. ஆனா இந்த விதவை பெண் போய் 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 அந்த நியாயாதிபதிக்கு தன்னுடைய பிரச்சனையை சொல்லி சொன்னோடனே அவருக்கு ஒரு பழமொழி சொல்லுவோம், கரைத்தால் கல்லும் கரையும். ஆமா, போய் போய் அவருக்கு வெறுத்து போச்சு. இந்த அம்மா வந்துகிட்டே இருக்கு, பேசாம இவங்களுக்கு நியாயம் செஞ்சிடலாம் அப்படிதான் யோசிச்சாரு. விடல, இந்த அம்மா விடல. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நீ ஒருபோதும் தேவன் என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது, இல்ல ஏதோ ஒரு சிச்சைகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சோர்ந்து போக, வாடி போக கூடாது என்று ஆண்டவர். கடைசியில என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். என்ன சொன்னார்? அது 3ஆம் வசனத்தை வாசிங்க.
இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கல்லு கரைஞ்சிடுச்சு. கரையாத கல்லுதான். ஆனா இந்த அம்மா போய் போய் இறங்கி இந்த பிரச்சனை இருக்குது மனசுக்குள்ள சொல்லிட்டான். என்ன பண்ணிடலாம், இந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் செஞ்சிடலாம். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே இப்படி யோசிச்சாங்கன்னா நீதி உள்ள ராஜாவாகிய உன்னுடைய தேவனாகிய நான் நீங்கள் சோர்ந்து போகாம இந்த இடத்திலே வரும்போது நான் உங்களை கைவிட்டு விடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற புத்திமதி, நீ ஆவியிலே பெருக வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நிலையிலும் வாடி போக கூடாது. மூன்று புத்திமதிகள். முதல் புத்திமதி என்னது? அந்த பறவை சொன்ன மாதிரிதான் சொல்லுவேன், 5 நிமிஷத்துல மறந்து போயிடும். காலை உடச்சு உட்கார்ந்து இருக்கும். 5 புத்திமதி என்ன, இது மறக்கவே கூடாது. எப்ப எழுப்பி கேட்டாலும் பாஸ்டர் சொல்ற நீதிமொழி 3 புத்திமதி சொல்லு. முதல் புத்திமதி என்ன? இப்பயே பல பேர் முடிக்கிறாங்க. என்னடா இது, அதை மூடிட்டீங்கன்னா சொல்லணும். வார்த்தையை மறவாது. 2வது வருத்தப்படாது. 3வது வாடி போவாது. இதுதான் சாலமோன் நமக்கு தந்த 3 புத்திமதி. புரிச்சுக்கலாமா? ஆண்டவரே, இது சாலமோன் மூலமாக யார் கொடுத்த புத்திமதி? தேவன் நமக்கு தந்தது. சாலமோன் ஞானிதான். சாலமோனுக்கு கொடுத்தது யாரு? ஞானத்தை ஆண்டவர். அதனால ஆண்டவர் என் மகனே என் மகளே என்று கூப்பிடுகிறார். இந்த எவ்வளவு பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். ஆகவே நாம் வாழ்க்கையிலே வார்த்தைகளை மறவாதீர்கள். என்னுடைய ஆயுசு பெறும். வருத்தப்படாது இருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெறும். வாடி போகாதீர்கள். நீங்கள் ஆவியில் பெறுவீர்கள். இந்த விதமான ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய மகளாக நாம் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.